நம்ம எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாக்கிற இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக சங்கீதம் 27:3 நான் வாசிக்கிறேன். எனக்கு விரோதமாய் ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது, என்மேல் யுத்தம் எழும்பினாலும் அதிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன். தாவீது இந்த காரியத்தை சொல்கிறார். எனக்கு விரோதமாய் பெரிய பாளையம் எழும்பினாலும் அல்லது சுற்றிலும் சத்துருக்கள் சூழ்ந்திருந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். காரணம், நான் தேவனை நம்பி இருக்கிறேன். அவர்தான் என் பாதுகாப்பு, அவர்தான் என் கேடயம், அவர்தான் என்னுடைய துரோகம். நிறைய காரியங்களை தாவீது சொல்வதை நீங்க பார்த்திருப்பீர்கள். சவுல் ராஜா எப்படியாவது இந்த இளைஞனாகிய தாவீதை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய முழு ராணுவத்தை பயன்படுத்தினான், ஜனங்களை பயன்படுத்தினான். ஆனால் தாவீதை தொட முடியவில்லை. ஏனென்றால் தாவீதோடு கூட கர்த்தர் இருந்தார், கர்த்தருடைய பாதுகாப்பு இருந்தது. விரோதமாய் எழும்பினது, விரோதமான காரியங்கள் எல்லாவற்றையும் செய்தார்கள். ஆனாலும் பாதிப்பை ஏற்படுத்தாதபடி கர்த்தர் அதை தடை பண்ணினார். அநேக நேரத்தில் நாம் பயப்படுகிறோம். சூழ்நிலைகள் விரோதமா இருக்கிறது, எல்லாமே எனக்கு எதிரியா இருக்கிறாங்கள, விரோதமாய் சத்துருக்கள் எழும்புவார்கள், இல்லை என்று சொல்லவில்லை. விரோதமா ஆயுதங்கள் கூட உருவாக்கப்படும். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல 54 அதைத்தான் பார்க்கிறோம். ஆனாலும் கர்த்தர் அதை வாய்க்க பண்ண மாட்டார், அதை அப்படியே தடுத்து ஒன்றுமில்லாமல் மாற்றி விடுவார். இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய பிள்ளைகளை பாதுகாக்க ஆண்டவர் எப்பொழுதும் ஆயத்தமாக கண்ணும் கருத்துமாக இருக்கிறார். கண்ணின் மணியை போல காக்கிறவர் என்று வேதம் சொல்லுகிறதே. ஜார்ஜ் வாஷிங்டன் அமெரிக்காவுடைய முதல் ஜனாதிபதி. அவர் எல்லா விதத்திலும் சிறந்து விளங்கினதை நீங்கள் சரித்திரத்திலே படித்திருக்க கூடும். அவருடைய மெயின் ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, எப்பொழுதுமே ஆண்டவரை முன்பாக வைத்திருக்கிறவர், எதை செய்தாலும் ஜெபித்து விட்டு செய்கிறவர். தொடக்க நாட்களில் அவர் ஒரு யுத்த வீரராக இருந்து அமெரிக்க தேசத்தை கட்டமைக்கிறதில் மிகப்பெரிய பங்கு வகித்த அந்த மனிதன். அவனுக்கு விரோதமா ஏராளமான சத்துருக்கள் எப்பொழுது பார்த்தாலும் கொலை பண்ணி விடுவாங்கிற ஒரு நிலைமை, ஒரு திரட்டம் இருந்து கொண்டே இருந்தது. ஒருமுறை அவருக்கு விரோதமாய் விரோதிகள் எழுப்பிட்டாங்க. யுத்தம் பண்ணும்படி வரும்பொழுது இவரோடு கொஞ்சம் வீரர்கள் தான் இருக்கிறார்கள். அது நாடு இரவு, அது காடான ஒரு பகுதி, பனி பெய்து கொண்டிருக்கிறது, பனிக்கட்டியாக இருக்குது எல்லா இடத்திலும். பசி ஒரு பக்கம், பலன் இல்ல, தப்பி ஓடிடலான்னு சொல்லி எல்லாம் யோசித்தாலும் தப்பி அவர் ஓடவே இல்லை. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான சூழ்நிலை. என்ன பண்ணாரு, தன்னோடு சிலர் தான் இருந்தாங்க. ஆனால் இவர் நேரடியாக முழங்கால் படிட்டு ஆண்டவரே என்று சொல்லி நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்து விட்டாராம். ஆண்டவரே நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்து விட்டார். நடந்தது அந்த பனியிலும், இந்த பனிக்கட்டியிலும், குளிரிலும் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். கர்த்தர் கிரியை செய்த ஆரம்பித்தார். அவர் பின்பாக அந்த நாளை குறித்து தன்னுடைய நாட்குறிப்பில் அவர் எழுதுகிறார். அன்று இரவு நாங்கள் ஜெபித்தோம், கர்த்தருடைய கரம் எங்களை பலத்த விதமாய் பாதுகாத்து மூடிக்கொண்டது. அன்றைக்கு கர்த்தர் எங்களை பாதுகாக்காவிட்டால் நாங்கள் அத்தனை பேரும் அடிந்திருப்போம் என்று எழுதுகிறார். பாருங்கள், கர்த்தருடைய கரம் எவ்வளவு அழகாய் மூடி பாதுகாக்கிறது. அதே கரம் இன்றும் நம்முடைய குடும்பத்தையும் பாதுகாக்க வல்லமையுள்ளதாக இருக்கிறது. அதை விசுவாசிப்போம். நெருக்கத்துல மாட்டிட்டீங்களா, பலனே இல்லை, எல்லா பக்கமும் நாங்க லாக் ஆயிட்டோம். கடன் பிரச்சனை ஒரு பக்கம், சரீர பலவீனம் மறுபக்கம், வேலை இல்ல, தொழில நஷ்டம், பலவித சிக்கல், பல விதத்துல போராடி இருக்கிற ஜனங்கள் ஏராளம். எந்த சூழ்நிலையும் மாற்ற வல்லவராகிய ஆண்டவரை நோக்கி பாருங்க, சூழ்நிலைகள் மாறும். எல்லாவற்றிலும் கர்த்தர் துணை நிற்கிறத காண்பிப்பார். அற்புதங்கள் நடக்கும். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, நீங்கள் பாதுகாப்பா இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். விரோதமாய் பெரிய பாளையங்கள் இறங்கினாலும் நீர் கூட இருந்து பாதுகாத்து அந்த சத்துருக்களின் கிரியைகளுக்கு விலக்கி அற்புதமாய் நடத்துவதற்காய் ஸ்தோத்திரம். யாரெல்லாம் சத்துருக்களினால் நீ பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ, போராடி கொண்டிருக்கிறார்கள், எங்கு திரும்பினாலும் எதிரிகள், எதை செய்தாலும் பிரச்சனை, எங்கு போனாலும் பாதிப்பு, எங்கு போனாலும் நஷ்டம், பலவீனம், வியாதிகள் போராடி கொண்டு மாத்தி ஒன்னொன்னா வந்து குடும்பத்தை அந்த அளவு ஒன்றுமில்லாமல் பண்ணி கொண்டிருக்கிறது புலம்புகிற பிள்ளைகளை இந்த நாளிலே கண்ணோக்கி பார்த்து வல்லமை கரம் அந்த குடும்பங்களுக்குள் நீட்டப்படட்டும். சத்துருவின் கிரியைகளை அழிக்கட்டும், அற்புதங்களை செய்யட்டும், நாமம் உயர்த்தப்படட்டும். கரத்தின் நிழலினால் ஒவ்வொரு பிள்ளைகளையும் மூடிக்கொள்வீராக. செய்வதற்காய் ஸ்தோத்திரம். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் சேதப்படுத்துவதில் சொல்லியிருக்கிறீங்க. பணியர்களை பொல்லாப்பு கொலைக்கு பாதுகாக்கிற தேவனா இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். துதிகனமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சத்துருக்கள் எழுப்பினாலும் நம்மோடு இருக்கிற தேவன் பெரியவர். அவர் நம்மளை பாதுகாப்பார், பத்திரமாய் கொண்டு செல்ல வேண்டிய இடத்துல கொண்டு போய் சேர்ப்பார். இந்த நம்பிக்கையோடு நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.